ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜீவாவை அரெஸ்ட் பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க. நம்ம ஜீவாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து ஜீவாவை சவாரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போகிற வழியில் முத்து இருந்துட்டு, மேடம் எனக்கு தெரிஞ்ச பார்லர் ஒன்று இருக்குது, அங்கே நல்லா மேக்கப் பண்ணுவாங்க, வேணா அங்கே போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜீவா இருந்துட்டு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு, சரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே நம்ம ரோகிணி தான் இருக்கிறாங்க. ரோகிணி வந்து ஜீவாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் காட்டின பொண்ணு இதுதான், இவ தான் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கால் பண்ணுறாங்க. மனோஜ் உடனே கிளம்பி பார்லருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எதுக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் வந்து கேட்குறாரு. இந்த ஜீவா வந்திருக்கா வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. சரி எப்படி இவ கிடைச்சிட்டா, இவகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து உடனே நம்ம ரோகிணி பார்லருக்கு வந்துடுறாங்க. வந்ததும் ஜீவாவை பார்த்ததுமே நம்ம மனோஜ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதே சமயம் மனோஜை பார்த்துட்டு ஜீவா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ இவங்கிட்ட சிக்கிட்டோமே, அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. மனோஜ் நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்குறாங்க. அதை நான் கேட்கணும், இத்தனை நாளாக எங்கடி ஓடி போயிருந்தேன், என் பணத்தெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணி இருந்துட்டு ஜீவாவை போட்டு வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீ எல்லாம் ஒரு பொண்ணாச்சு, 27 லட்சத்தை லவ் பண்ணுறேன் அப்படின்ற சாக்கில் அவர்கிட்ட இருந்து ஏமாற்றிட்டு போயிருக்க, ஒழுங்காக எங்கள் பணத்தை கொடுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜீவா இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, என்னால் கொடுக்க முடியாது, அவன் தான் என்ன ஏமாற்றிட்டான், எனக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஓவராக பேசிக்கிட்டு தான் இருக்கிற, நான் உடனே போலீஸ் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸை வர வச்சிடுறாங்க. போலீஸ் இருந்துட்டு ஜீவாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜீவா கிட்ட விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது சார், பணமெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.